வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, கடந்த 2013ஆம் ஆண்டு பிரபல நரம்பியல் மருத்துவரான சுப்பையா மர்ம நபர்களால் மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். இது ஒட்டுமொத்த மருத்துவ உலகமே ஒழுக்கியிருந்தது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா மீண்டும் அவங்க 9 பேர் விடுதலையானது ரத்து செய்யப்பட்டு, கொலை வழக்கில் 9 பேர் விடுதலை என ரத்து செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வெளியிட்டதுமே பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன நிலவரம்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தை உலுக்கிய மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் 9 பேர் விடுதலை ரத்து. உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. இந்த தகவல் வெளியானதுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு பிரபல நரம்பியல் மருத்துவரான சுப்பையா மர்ம நபர்களால் மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். ஒட்டுமொத்த மருத்துவ உலகையுமே உலகிய இந்த சரித்திர புகழ்பெற்ற கொலை வழக்கில் டெல்லி உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க அதிரடி தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. இந்த வழக்கிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்த 9 பேர் விடுதலையை உச்சநீதிமன்றம் தற்போது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருமே விடுதலை செய்து தீர்ப்பளித்திருந்தாங்க. உயர்நீதிமன்றத்தில் இந்த சர்ச்சைக்குரிய உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் அவசர மேல்முறையீடு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவை மிக தீவிரமாக விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முந்தைய தீர்ப்பை அதிரடியாக தள்ளுபடி செய்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் இன்றைய இறுதி தீர்ப்பின்படி வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் 9 பேருக்கும் மிக கடுமையான ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதிகள் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறாங்க. மருத்துவரை திட்டமிட்டு படுகொலை செய்த சமூக விரோதிகளுக்கு 10 ஆண்டுக்கு பிறகு தற்போது உரிய நீதி கிடைத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மருத்துவரின் குடும்பத்தினரும் சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய நிம்மதியை தெரிவித்து வராங்க. இந்த அதிரடி தீர்ப்பை தொடர்ந்து குற்றவாளிகள் 9 பேரையும் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு மேல்முறையீடு நடவடிக்கைகளை தமிழக காவல்துறை தற்போது தீவிரமாக இறங்கியுள்ளது. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றதாக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.